வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள், அதாவது மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமையான நவம்பர் மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் வங்கிகள் செயல்படும் என்று பொருளாதார விவகாரத்துறை செயலர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக டெல்லியில் உள்ள எமது செய்தியாளர் அரவிந்த் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அரவிந்த், பொருளாதார விவகாரத்துறை செயலர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் வேறு என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? விரிவா பதிவு செய்யுங்க அரவிந்த். பொருளாதாரத்திற்கான செயலாளர் சக்தி கந்ததாசும் சரி, அதே போல மத்திய ரிசர்வ் வங்கி அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி, இருவருமே இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது வரும் சனிக்கிழமை நவம்பர் 12, வரும் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 13 ஆகிய 2 தினங்களிலுமே அனைத்து வங்கிகளும் செயல்படும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அந்த அனைத்து வங்கிகளும் பொதுவான நாட்களில் எவ்வாறு செயல்படுகிறதோ ஒரு ஃபுல் டே ஒர்க்கிங் எனப்படும் அனைத்து டிரான்சாக்ஷன் பண பரிவர்த்தனைகள் தொடர்பான அனைத்து விஷயங்களும் நார்மல் டே ஒரு சாதாரண நாட்களில் எவ்வாறு நடைபெறுமோ அதே போன்று சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் நடைபெறும். 2 நாட்களுமே அனைத்து வங்கிகளும் திறந்திருக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு அதிகப்படியான மக்கள் தங்களுடைய பணங்களை அதாவது 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளிடம் செலுத்தி புதிய நோட்டுகளை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். எனவே இது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸ் எனப்படும் ஒரு சங்கடத்தையோ ஒரு டிஃபிகல்ட்டியோ ஒரு கஷ்டத்தையோ ஏற்படுத்தாத வண்ணம் இது போன்ற ஒரு கன்வீனியன்ஸ் அதாவது பொதுமக்களின் நலனுக்காக இந்த 2 தினங்களுமே அனைத்து வங்கிகளும் செயல்படும் என அவர்கள் அறிவித்துள்ளார்கள். 2 தினங்களுமே முழு நேரமும் அனைத்து பேங்கிங் டிரான்சாக்சன் அதாவது அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளும் 2 தினங்களுமே நடைபெறும் என ஆர்பிஐ வங்கியும் அதே போல நிதி அமைச்சகத்தின் செயலாளர் சக்தி கந்ததாஸ் இருவருமே தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பா வேறு ஏதேனும் அறிவிப்பு அவர்களுடைய இதுல இடம்பெற்றிருக்கிறதா? இந்த அறிவிப்பை அவர்கள் ஒரு நோட்டீஸாக அனைத்து வங்கிகளுக்கும் அறிவித்திருக்கிறார்கள். எந்தெந்த வங்கிகளுக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், எந்தெந்த வங்கிகளுக்கு அவர்கள் இந்த நோட்டீஸை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சேர்மேன், மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆஃப் ஆல் பப்ளிக் செக்டர் பேங்க் அதாவது பொதுத்துறை வங்கிகள், அதே போல பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தனியார் வங்கிகள், அதே போல ஃபாரின் பேங்க்ஸ் வெளிநாட்டு வங்கிகள், அதே போல ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அதாவது சிறு நிதி வங்கிகள், அதே போல ரீஜனல் ரூரல் பேங்க் அதாவது ஊரக வங்கிகள் மற்றும் லோக்கல் ஏரியா பேங்க் அதாவது உள்ளூர் வங்கிகள் மற்றும் அனைத்து கோஆபரேட்டிவ் வங்கிகள் அதாவது நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளும் தனியார் வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், அதே போல வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் சிறு மற்றும் குறு வங்கிகள் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் மற்றும் கோஆபரேட்டிவ் வங்கிகள் என அனைத்து வங்கிகளுக்குமே அவர்கள் இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளார்கள். அதாவது அனைத்து வங்கிகளுமே நாட்டில் சனிக்கிழமை நவம்பர் 12ஆம் தேதி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 13ஆம் தேதி அது 2 தினங்களும் செயல்படும் எனவும் அந்த 2 தினங்களும் அனைத்து சாதாரண நாட்களில் நடைபெறும் அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளும் அந்த 2 தினங்களில் நடைபெறும் எனவும் அவர்கள் மிக தெளிவாக ஆர்பிஐ வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் நோட்டீஸாக அனுப்பியுள்ளனர்.